இப்போ நம்ம பார்க்குறதுல அறிவினுடைய பண்புகளை பார்க்க போகிறோம். அதை பார்த்த விஷயந்தான். அதில் அறிவின் வடிவங்களில் பாடப்பொருள் அறிவு, ஒரு பாடத்தை பற்றின மீள்பார்வை, அதனுடைய முறைகள், அதனுடைய அமைப்பு நிலை, அதனுடைய அளவு, அளவீட்டு முறை, சிலது சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மாதிரி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுனா எந்த இடத்துல நிகழ்ச்சி மாந்தர்கள் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவு. பயனீட்டு சொற்தொகுதி அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் அதனுடைய சிம்பலாக சொல்லியிருப்பான். ஒரு பயனீட்டு சொற்கள் சிக்மானா அது எதுக்கு உள்ளது, அது மாதிரி உள்ளது. குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளின் அறிவு, ஒரு நாள், மாந்தர்கள், இடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன், நிகழ்ச்சிகளை பற்றி சொல்கிறது. அப்புறம் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு பற்றிய அறிவு, அது என்ன ஏற்பாடு செஞ்சுருந்தோம், அந்த கற்றல் தீர்மானித்தல் எப்படி இருந்தது, அறிவுக்கு பொதுவாக இடைப்பட்ட நிலையாக அது இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறது. பழக்க வழக்கங்கள் பற்றிய அறிவு, பொதுவாக நம்மளோட ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரியான கதைகள் யூஸ் பண்ணி, நாடகங்கள் யூஸ் பண்ணி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோமோ, அதெல்லாம் ஒரு அறிவோட வகைகள். அப்புறம் ஒரு செயல்களுடைய போக்கு, மாற்றங்கள், இடையராக அதை பற்றின ஒரு அறிவு, கொள்கை, இதெல்லாம் பார்த்துக்குங்க. பாகுபடுத்து வகைப்படுத்தல், நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறது, விதிமுறைகளை பற்றிய அறிவு, அதனுடைய முறைகள் பற்றிய அறிவு, இது எல்லாமே நாலேஜ் ஆஃப் சைக்காலஜி, அது நாலேஜ் ஆஃப் ஈவெண்ட்டில் வரும். அடுத்து பொதுவாக மற்றும் கருத்தியல் பொருட்களை பற்றிய அறிவை பற்றி சொல்கிறது. கருத்துக்களும் தத்துவங்களும் அமைக்கப்பெற்றுள்ளது. பயன் திட்டங்கள், வழிமுறைகள் பற்றிய அறிவு. கருத்தியல்னால் நம்மளை ஐக்யூ லெவல்ஸில் இருக்கிற அறிவை சொல்கிறது. ஒரு அடிப்படை கோட்பாடுகள், அப்சர்வேஷனாக நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். தத்துவங்கள், விதிகள் பற்றிய அறிவு, இது எல்லாமே அறிவுடைய ஒரு வடிவங்கள் சொல்லலாம். வடிவங்கள் இப்போ தான் நம்ம அறிவின் வகைகளே வரும். அதாவது பிறப்பினால் அறிவு நிச்சயிக்கப்படுவதில்லை. அப்படி அத்தகைய நுண்ணறிவு பல்வேறு வகைகள் உண்டு என்பதை இது கொஞ்சம் பார்த்துங்க. ஹோர்வர்ட் கார்ட்னர் அப்படின்னா ஹோர்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் தான் நுண்ணறிவு பற்றினதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது அறிவோட வகைகள். இன்று மனிதர்கள், இவரது கொள்கையானது மனிதர்களுக்கு ஒரே விதமான அறிவு இல்லை என்பதும், வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு அறிவு இருக்கும். ஏன்னா அவங்க பேசுகிற